ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட்டு 31/7/2026. ஆக்சுவலாக இந்த வீடியோவை மிட் நைட் ஒரு 12:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். காலையில் 7:30க்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். சென்டாக் MBBS BDS படிப்புகளுக்கான கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது உங்களுக்கு ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு, சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சுட்டு, பேமெண்ட் முடிச்சுட்டு அதுக்கான ஒரு டெமோ வீடியோ இதில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நோட்டிஃபிகேஷனில் என்ன லாஸ்ட் டேட்டு, அதே போல் எப்படி ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் இந்த வீடியோவில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டாக் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் MBBS BDS படிப்புகளுக்கு இதில் உங்களுக்கு மெடிக்கலில் கவர்மெண்ட் கோட்டா, யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரி, அதே போல் ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் கோட்டா, NRI கோட்டா, டென்டல்லையும் கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கும் யூனியன் டெரிட்டரி மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, அதே போல் ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சீட்டுக்கும் மைனாரிட்டி சீட்டுக்கும் பாண்டிச்சேரி கேண்டிடேட் தான். அதுபோக ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவர்மெண்ட் சீட்டுக்கு ரெசிடென்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி கேண்டிடேட்டும், ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெசிடென்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி மாணவர்களும் அப்ளை பண்ணலாம். அதர் ஸ்டேட் கேண்டிடேட், அதாவது தமிழ்நாடு உள்பட மற்ற மாநிலத்தவர்களும் அப்ளை பண்ணலாம். OCI கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். அந்த OCI கேண்டிடேட் 4/3/2021 முன்னதாக அந்த OCI டாக்குமெண்ட் ரெடியாக வச்சுருக்கணும். அதே போல் NRI கோட்டாலையும் MBBS BDSக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு SC ST PWD கேண்டிடேட்டுக்கு 500 rupees, அதர் கேண்டிடேட்டுக்கு ரெசிடென்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரிக்கு 1000 rupees, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 2000 rupees, NRI கேண்டிடேட்டுக்கு 5000 rupees. இப்போது அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, கேண்டிடேட் should ensure that they enter the NEET ஆல் இண்டியா ரேங்க். இதில் ஆல் இண்டியா ரேங்க்கை நீங்கள் என்ட்ரி பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. அதன் பிறகு கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/8/2026 மாலை 5 மணி வரை. சரி, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சென்டாக்குக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போது சென்டாக்கினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு இருக்கும். UG NEET விசிட் டேஷ்போர்டுன்னு இருக்கும். இதில் லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் 6/8/2026. மெடிக்கல், டென்டல், BIMS, ஆயுர்வேதா இந்த படிப்புகளுக்கான இந்த டேஷ்போர்டில் போய் நம்ம அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நியூ கேண்டிடேட் இதை கிளிக் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்குங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து அதில் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியான பெயர், இமெயில் ID, பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் கொடுங்க, ஃபாதர்ஸ் நேம் கொடுங்க. அதுக்கப்புறம் டிக்ளரேஷனில் இந்த 3 பாக்ஸையும் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு OTP கேட்பாங்க. அதாவது நேம் ஆஃப் த கேண்டிடேட் ஆஸ் பர் த HSC மார்க் ஷீட்டு, இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, மொபைல் நம்பர், ஃபாதர் ஆர் கார்டியன் நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் OTP கொடுத்துட்டு OTP வந்தோன்னா அதை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட், யுவர் ரெஜிஸ்டர்டு டேட்டா ஸ்டோர்டு சக்ஸஸ்ஃபுல்லி. அப்போது திரும்பவும் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த யூசர் ID பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போது ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிவிட்டு இமெயில் ஐடிக்கு ஒரு OTP வரும், இல்லைன்னா ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். இதில் உங்களுக்கு பர்சனல், அகடமிக் மார்க்ஸு, அட்டாச்மெண்ட்ஸு, பேமெண்ட்டு, வியூ அண்ட் சப்மிட் த அப்ளிகேஷன் 1 2 3 4 5 6 ஸ்டேஜஸில் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷனில் நேம் ஆஃப் த கேண்டிடேட், மதர் நேமு,
அப்புறம் ஜெண்டரில் மேலா ஃபீமேலா, அப்புறம் மதர் டங் கொடுங்க. அதன் பிறகு ஃபாதர்ஸ் நேமு ஆர் கார்டியன் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ரிலிஜியன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பர்மனண்ட் அட்ரஸ்ஸு, பின்கோடு, ஆதார் நம்பர், ஆதார் கார்டை பார்த்து டைப் பண்ணிடுங்க. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, பின்கோடு. உங்களுக்கு பர்மனண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேமாக இருந்தால் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணாலும் என்ன ஆயிரும், உங்களுக்கு அப்படியே காப்பி பேஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தபடியாக உங்களுக்கு நீட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்ளைட் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஏன்னா அதர் ஸ்டேட் மாணவர்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்தான் எலிஜிபிள். நீட் அப்ளிகேஷன் நம்பர் டைப் பண்ணிடுங்க. இயர் ஆஃப் பாசிங் 2026. நீட் ரோல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நீட் ஆல் இண்டியா ரேங்க்கு உங்களுடைய ஸ்கோர் கார்டை பார்த்து டைப் பண்ணுங்கள். நீட் 720க்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிங்கிறத டைப் பண்ணுங்கள். 720ங்கிறது அங்கேயே இருக்கும். அடுத்தது ஹெச்எஸ்சி போர்டு. நீங்கள் சிபிஎஸ்சியில் படிச்சிங்களா, ஐசிஎஸ்சியில் சிலபஸில் படிச்சிங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போர்டோட நேமு, அதன் பிறகு நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்டு, +2 ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் பாஸ் பண்ணிங்களா, செகண்டா எப்படின்ட்டு. ரிசல்ட்டு பாஸ் ஆர் ஃபெயில்னு கேட்கும். அப்புறம் அப்பார் ஐடி, அப்பார் கார்டை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது 12th ஸ்கூல் நேம், இயர் ஆஃப் பாஸிங்கு, அப்புறம் ஸ்கூல் டைப்பு, கவர்மெண்ட் ஸ்கூலா, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா, ப்ரைவேட் ஸ்கூலா அப்படிங்கிறது. அப்புறம் 11th இயர் ஆஃப் பாஸிங் ஸ்கூல் நேமு. 8th 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிங்கன்னா அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். வேறு ஸ்கூல் அப்படின்னா தனித்தனியாக டைப் பண்ணிவிட்டு அதை இயர் ஆஃப் பாஸிங்கை மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போது சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு அதன் பிறகு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். இதில் லாங்குவேஜ் இங்கிலீஷ் மட்டும், ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் படிச்சிருக்கிறீங்கன்னா இங்கிலீஷ் டைப் பண்ணிக்கோங்க. அவுட் ஆஃப் 100. அதன் பிறகு மார்க் ஸ்கோர் எவ்வளவுன்னு போட்டுக்குங்க. லாங்குவேஜ் 2, செகண்ட் லாங்குவேஜ் படிக்கல அப்படின்னா நோ லாங்குவேஜ்னு டைப் பண்ணிவிட்டு அதில் மேக்ஸிமம் மார்க்குங்கிற இடத்துல 0ன்னு போட்டுருங்க. ஃபிசிக்ஸ் மார்க் எவ்வளவு, கெமிஸ்ட்ரி மார்க் எவ்வளவு, பயாலஜி மார்க் எவ்வளவு, மேத்தமெட்டிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எது எடுத்தீங்களோ அதை எடுத்து போட்டுக்குங்க. டோட்டல் மார்க்கு இதில் உங்களுக்கு 500ன்னு இருக்கும் ஆர் 600ன்னு இருக்கும். அதனுடைய டோட்டல்லாம் அதுலேயே கால்குலேட் பண்ணிக்கும். சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்துக்குங்க. அதன் பிறகு உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்கள், பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள், ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க, 10th மார்க் ஷீட்டு, நீட் ஸ்கோர் கார்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடு. இப்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டாக இருந்தால் 2000 rupees பே பண்ணணும். அதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் அதுவாக டைப் ஆயிரும். கேண்டிடேட் நேமு, ரெசிடெண்ட் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டு, கேட்டகரி ஓபிசி ஆர் வேறு என்ன கேட்டகரியில் வரீங்களோ அதை போட்டுக்குங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா. இப்போது நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான ஐடி, அமௌண்ட்டு இதெல்லாம் இதுலேயே வந்துடும். சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு பே நவ் கொடுத்துட்டு பேமெண்ட்டை சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேமெண்ட்டுக்கான ரெசிப்டையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி பாப்அப் விண்டோ இருக்கும். அதையும் பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் உங்களுடைய அப்ளிகேஷன் என்னவெல்லாம், அப்ளிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிங்களோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பர்த் சர்டிஃபிகேட், ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், நீட் ஸ்கோர் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இது எல்லாத்தையும் கரெக்டாக அப்லோட் ஆகிருக்குதான்னு பார்த்துட்டு அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது டேஷ்போர்டில் உங்களுடைய இந்த இடத்துல ஃபோட்டோ இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம சேனலுடைய எம்பளத்தை போட்டிருக்கிறோம். அப்ளிகேஷன் எடிட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பிரிண்ட் அப்ளிகேஷன் எடுத்து வச்சுக்கிறதுனா எடுத்து வச்சுக்கலாம். வியூ பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். காலேஜை சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அதாவது ப்ரியாரிட்டி காலேஜ், அதாவது கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 காலேஜ் காமிக்கும். 4ஐயும் கிளிக் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டுக்கு பிம்ஸும் அதன் பிறகு மணக்குள விநாயகா மட்டும்தான் அவைலபிள் கோர்சஸாக இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் கோர்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் சென்டாக்கில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட்டு, அதே போல் சாய்ஸ் ஃபில்லிங்க்கான ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.
மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டுள்ளோம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் மூலமாக மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் அவங்க விருப்ப கல்லூரியான கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, மைனாரிட்டி சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, என்ஆர்ஐ சீட்டு, சென்டாக் பாண்டிச்சேரியிலையும், அது மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்லேயும் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட் தான் மீட் பண்ணலாம்.